பாகவதற்கிற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தோம். 2+1 is equal to 3. 3 represents Guru. குருநாதாரால் ஏற்படுத்தப்பட்ட சந்நிதி. இங்க குருவனுடைய கிருபையானது பூரணமா இருக்கணுங்கிறதுக்காக 29 சேர்த்து இங்க கூப்பிட்டு இங்க எல்லா பாகவதாரையும் வச்சு நடத்தணும்னு தீர்மானிச்சு. இந்த வருஷம் பாண்டரங்கம் கிட்ட ஸ்பெஷலா சந்நிதியில எல்லாரையும் காலி பண்ணி நம்மள தங்க வச்சு நிக்க வச்சாங்க. நேற்று மத்தியானம் நம்மளுடைய கோபி பாகவதருடைய எப்படி சிதம்பரத்தை சிதம்பரம் ரகசியம் இருக்கோ அதே மாதிரி சிதம்பரம் ரகசியம் பிரம்மஸ்ரீ ஸ்ரீவித்யா தெளிவாரே இந்த சிதம்பரம் ரகசியத்தை சொல்லி யந்திரங்களா மாதிரியும் அனுகூலப்பட்டான். எந்த ரகசியம் எப்படி ரகசியமா இருக்கணுமோ அந்த ரகசியத்தை அப்படியே வச்சுக்கலாம். கோபி பாகவதருடைய ஸ்பெஷாலிட்டி அவரை பாண்டரங்கன் என்னைக்கும் தடுத்தாட் கொண்டு இருக்காருங்கிறது நிறைய அவரோட லைஃப்ல நாங்க இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் விலாசப்பட்டேன், நேரம் வர முடியாது, பூஜை தங்கி எல்லாம் பண்ணணுங்கிறதுனால பண்டரிபுரம் வந்து சந்திரபாகால ஸ்நானம் வந்திருக்கிற அத்தனை பேரோட சங்கல்பமும் பூர்த்தி ஆகணும்னு பிரார்த்திக்கிறோம். இந்த வருஷம் 21வது மேளா அது ஏன் சதாரால பண்ணணும்? வருஷா வருஷம் இவர் ஒரு சங்கல்பம் வச்சிருக்கார். மருதானூர் சத்குரு சுவாமி இங்க வந்திருப்பார். அவருக்கு உத்தரவாகவும் ஒரு வருஷம் தென் தேசத்திலையும் ஒரு வருஷம் வட தேசத்திலையும் பண்ணணும் மேலான்னு. இந்த வருஷம் ஏன் சத்தாரான்னு இருக்கும்? ஒண்ணு 20வது வருஷம் வந்திருக்கணும், இல்ல 22வது வருஷம் வந்திருக்கணும், இல்ல 18வது வருஷம் வந்திருக்கணும், 24 வருஷம். What is the importance of 21st year? அதுக்கப்புறம் பாக்கி வந்து தேவாட்சிகள் கொஞ்சம் அப்படி தள்ளிவிட்டு அவருடைய ஏற்பட்டு